Powerco 5G. Best design. Best AI. Think Techno. Think Purvika. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் பொலிவர். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர், ஒப்பீனியன் தமிழின் ஆசிரியர் மதுரை யாசர் அவர்கள். வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். மதுரையில் நடந்த இந்து முன்னணி நடத்திய முருக பக்தர்கள் மாநாடு கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் பேர் கலந்திருக்கிறதா நேற்று அண்ணாமலை அவர்கள் பேசியிருந்தாரு. குறிப்பாக இந்த மாநாட்டுல ஆந்திராவினுடைய துணை முதலமைச்சர் பவன் கல்யாணும் சரி, அல்லது அண்ணாமலை அவர்கள் பேசின ஒரு விஷயம் ஓவரால் நம்ம பார்க்கும் பொழுது, தமிழ்நாட்டுல குறிப்பாக மதுரையில பாத்தீங்கன்னா இந்துக்கள் வாழ்வதற்கே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அச்சமான ஒரு சூழல் இருக்கிறதா அவங்களுடைய பேச்சுல ஓவரால் நம்மளால பார்க்க முடியுது. உண்மையாகவே அப்படி ஒரு சூழல் தான் மதுரையில இருக்கா? அப்படி ஒரு சூழல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஏற்கனவே இவங்க திருப்பரங்குன்றத்தை முதல்ல முற்றுகையிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டத்தை பண்ணாங்க. 144 போட்டிருந்த போதே பாத்தீங்கன்னா அதை மீறி நாங்க அந்த மலையை முற்றுகையிடுவோம்னு சொல்லும் போது இவர்களுக்கு ஆதரவாக மக்கள் சக்தி திரண்டு வந்திருக்கணும். வரவே இல்லை. அதன் பின்பு இவங்க கோர்ட்ல போயிட்டு அனுமதி வாங்கி ஒரு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. அயோத்தியாவை மாற்றுவோம் திருப்பரங்குன்றத்தை. நாங்க அந்த கூட்டத்துக்காவது மக்களுடைய கூட்டம் எழுச்சியா வந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்டா அதுவும் இல்லை. அப்போ மக்கள் மதுரை மக்கள் இவங்களை புறக்கணிச்சிட்டாங்க அப்படின்றதற்கு இதுவே முதல் சாட்சி. இந்துக்களுக்கு இங்க எந்த ஒரு பயமும் இல்லை என்பதற்கும் இது ஒரு முதல் சாட்சி. இந்த மாநாடை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, இந்த மாநாடு இவங்க ஆன்மீக மாநாடு அப்படின்னு சொல்லிதான் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனா இவங்க போட்டிருக்கக்கூடிய தீர்மானங்கள் எதுவுமே ஆன்மீகம் சம்பந்தமாவே இல்லை அப்படின்றத காட்டி கொடுக்குது. என்ன தீர்மானம் போடுறாங்க? திருப்பரங்குன்றத்தின் மலையின் மீது உச்சியில நாங்க கார்த்திகை தீபம் ஏத்துவோம் அப்படின்றாங்க. பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்த பிரதமர் மோடிக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு பகல்காம் பிரச்சனையும் இதுக்குள்ள கொண்டு வர்றாங்க. திருப்பரங்குன்றம் மலை குமரனுக்கே சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் போடுறாங்க. தமிழகத்தில் உள்ள கோயில்கள்ல இருந்து இந்து சமய அறநிலைத்துறை வெளியேற வேண்டும் அப்படின்றாங்க. தேர்தல்ல இந்துக்கள் ஒற்றுமையாக இருந்து தங்களுடைய பலத்தை காட்ட வேண்டும், நம்மளுக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு தோற்கடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் போடுறாங்க. சஷ்டி தினத்தன்று சஷ்டி கவசத்தை பாட வேண்டும் அப்படின்றாங்க. இந்த சஷ்டி கவசம் பாட வேண்டும் என்பதை தாண்டி ஒரு விஷயம் கூட ஆன்மீகம் சம்பந்தமாக எதுவுமே இல்லை. அப்ப இவங்க ஒரு தீர்மானமே இது ஒரு ஆன்மீக மாநாடு அல்ல, அரசியல் மாநாடு. அரசியல் மாநாடு என்பதை தாண்டி வன்முறையை தூண்டக்கூடிய, மதவாதம் பேசக்கூடிய, மத பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாநாடாக தான் இந்த மாநாடு அவங்க நடத்தி இருக்கிறாங்க. ஆனா அவங்க கோர்ட்ல என்ன சொன்னாங்க? ஆன்மீகமா தான் பேசுவோம், அரசியல் பேச மாட்டோம் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்து அனுமதி வாங்கிய இவர்கள் இன்னைக்கு கோர்ட் உத்தரவையும் மீறி இப்படிப்பட்ட பேச்சுகளை பேசியிருக்காங்க அப்படின்னா, அப்ப கோர்ட்டை மதிக்காம இருப்பது இது முதன்முறை இல்லை. ஏற்கனவே திருப்பரங்குன்றத்துல 144 போடும் போது கோர்ட்ல நாங்க நிபந்தனையை ஏற்றுக்கொள்கிறோம், அரசியல் பேச மாட்டோம் அப்படின்னு சொல்லி அனுமதியை வாங்கிவிட்டு அயோத்தியாவை மாற்றுவோம் திருப்பரங்குன்றத்தன்னு பேசினாரு எச் ராஜா. அவர் மீது எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு. அதே போல இரண்டாவது முறையாக பாத்தீங்க அப்படின்னா கோர்ட்ல 50 நிபந்தனைகள் காவல்துறை கொடுத்து அதை நாங்க நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஓகே பண்ணிட்டு வந்த பிறகு இப்போ நாங்க கோர்ட்டை மீறி அரசியல் பேசியிருக்கிறாங்க. அப்ப கோர்ட் இதுல என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க? சென்ற முறையை போலவே அமைதியா கடந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி வேல்முருகன் அவர்கள் சொன்னாரு. அப்ப அமைதியா கடந்து போகாத அளவுக்கு அவருடைய நடவடிக்கை என்னவாக இருக்க போயிருது அப்படின்ற கேள்வி எனக்குள்ள இப்ப எழுது. அப்ப இவங்களுடைய பேச்சுகளை பொறுத்த வரைக்கும் நாங்க எங்களுடைய வாக்குறுதியை நிறைவேற்றவே மாட்டோம். நாங்க ஒரு வாக்குறுதி கொடுத்தோம் அப்படின்னா அதன்படி நடக்க மாட்டோம், அதை நிறைவேற்ற மாட்டோம், எங்களுக்கு இரட்டை நாக்கு தான் இருக்கு அப்படின்றதை நேற்றைக்கு இந்த மாநாடு மூலமாகவே இந்துத்துவ அமைப்புகளும் பிஜேபியும் ஒப்புக்கொண்டாங்க அப்படின்றது என்னுடைய முதல் பார்வை. இப்ப இந்த அண்ணாமலை என்ன பேசுறாருன்னா, இந்துக்களுக்கு பாதுகாப்பே இல்ல, இந்துக்களுக்கு திருநீர் வச்சுட்டு போகணும் பள்ளி குழந்தைகள்லாம் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. முதல்ல இவர் திருநீர் வச்சாரா? நான் கேக்குறேன்னா, மாநாட்டுல கலந்து கொண்ட பவன் கல்யாண் திருநீர் பூசியிருக்கிறார், நயினார் நாகேந்திரன் திருநீர் பூசியிருக்கிறார். அண்ணாமலை மட்டும் ஏன் திருநீர் பேசுறாரு? இப்ப திருநீர் பூசாமலே பள்ளி குழந்தைகளை மட்டும் திருநீர் பூசி கொண்டு போக வேண்டும், ருத்ராஜ கொட்டையை அணிந்து கொண்டு போக வேண்டும்ன்றாரு. இவருடைய குழந்தைகள் திருநீர் பூசி கொண்டு ஸ்கூலுக்கு போவது கிடையாது, ருத்ராஜ கொட்டையை அணிந்து ஸ்கூலுக்கு போவது கிடையாது. அப்புறம் ஏன் அவருடைய பிள்ளைகளுக்கு அதை பின்பற்றாம மற்ற பிள்ளைகளை மட்டும் அதை பின்பற்ற சொல்லணும்? அந்த உரிமையை தானே அவர் சொல்றாரு. இப்போ எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைனாலும் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்ததுன்னா உங்களுக்காக நான் போராடலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. அந்த மாதிரிதான் அண்ணாமலை அங்க பேசுறாரு.
அண்ணாமலை வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்ன்ற மாதிரியே பேசலையே. கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் அப்படின்றத எந்த ஒரு டிக்ளரேஷனுமே அண்ணாமலை இதுவரை கொடுத்ததே இல்லை. மாறாக அவர் இந்துக்களுக்கு ஆபத்து, இந்துக்களுக்கு வந்து நீங்க எந்த தூரத்துக்கு அண்ணாமலை போயிட்டாரு, எவ்வளவு பச்சை பொய்யை வந்து பேசுறாரு அப்படின்னா, பகல்காம் விஷயத்துல வந்துட்டு 26 பேரை இந்துக்களா அப்படின்னு சொல்லி கேட்டு கேட்டு வரிசையாக நிற்க வைத்து நெற்றி புட்டுல வந்து சுட்டாங்க அப்படின்றாரு. எவ்வளவு பெரிய வடிகட்டுன்னு போய் மோடி அமித்ஷா கூட அந்த பொய்ய சொல்லல. ஏன்னா நம்ம அந்த ஜிப்லைன் வீடியோ ஒண்ணு வெளியாச்சு. அதுல எப்படி வந்து சுட்டு கொன்னாங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடிஞ்சு. அதுல ஒரு குதிரை ஓட்டி முஸ்லீம் தானே, அவர் என்ன அவர் இந்துவா அப்படின்னு கேட்டு எதற்காக ஒரு முஸ்லீமை கொண்டிருப்பாங்க. அப்போ அங்க இருக்கக்கூடிய ஆண்களை கொல்ல வேண்டும் என்று திட்டமிட்டு கொண்டிருக்கிறாங்க அப்படின்றதுதான். அதுவும் குறி வச்செல்லாம் கொல்லல, ஓட ஓட சுட்டு கொண்டிருக்கிறாங்க, பயத்துல ஓடியவர்களை கூட சுட்டு கொண்டிருக்காங்கன்றதான் வீடியோ ஆதாரம் இருந்துமே வரிசையில் இருக்க வச்சு இந்து என்ன கேட்டு நெத்தி பொட்டல சுட்டாங்க அப்படின்றதுக்கு இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்றத புரிஞ்சு கொள்ள முடியுது. எனக்கு நம்பிக்கை இல்லை, மற்றவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்ற அடிப்படையில் அண்ணாமலை இதை பேசவே இல்லை. RSS பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, நீங்க நிர்மலா சீதாராமனோ அதே போல வந்துட்டு அமித்ஷாவோ இல்ல வந்துட்டு எல்லா தலைவர்களையும் எடுத்துக்கோங்களேன், எந்த தலைவருடைய பிள்ளைகளுமே பாபர் மசூதி கலவரத்துல போய் ஈடுபட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா கிடையாது. அவங்க வந்து விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்துல போய் கலந்துக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா கிடையாது. அவங்களுடைய பிள்ளைகள்லாம் இங்க இருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான ஸ்கூல்ல படிப்பாங்க. அவங்களுடைய பிள்ளைகள்லாம் மும்மொழி கொள்கை படிப்பதே கிடையாது. இங்கிலீஷ் மட்டுமே படிக்கக்கூடிய ஸ்கூல்ல வந்து படிக்க வைப்பாங்க. வெளிநாடுகளுக்கு அனுப்பி அங்க ஆங்கில கல்வியை படிக்க வைப்பாங்க. அப்படிப்பட்ட படிப்புகளை அவங்க பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு நம்மளுடைய வீட்டு பிள்ளைகளை மட்டும் போய் கலவரம் பண்ணு, நீ திருநீறு பூசிக்க, நீ நல்லா படி, ஸ்கூலுக்கு போய் நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்க அப்படின்னு சொல்லிதான் நம்ம பள்ளி குழந்தைகளுக்கு பேசுவோம். நீ திருநீறு பூசிக்கோ, ருத்ராட்ச கொட்டையை அணிந்து கொள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பச்சிலம் குழந்தைகிட்ட போய் மதத்தை வந்து திணிக்கக்கூடிய வேலையில இந்த அண்ணாமலை ஈடுபடுறாரு. அப்போ தானும் திருநீறு பூசுவது கிடையாது, தன்னுடைய தலைவரான மோடி அவர் எங்கேயா திருநீறு பூசி பார்த்திருக்கிறீங்களா? குங்குமமாவது வச்சு பார்த்திருக்கீங்களா? ஆனா தேர்தல் பிரச்சாரத்துல வரும்போது வட இந்தியாவுக்கு போகும்போது மட்டும் அப்படியே நாமத்தை போடுவாரு, அப்படியே பட்டையை போடுவாரு, பொட்டு வச்சுக்கிடுவாரு, எல்லாம் பண்ணுவாரு. ஆனா வெளிநாட்டுக்கு போகும்போதோ அல்லது உள்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான மீட்டிங்லயோ ஒரு திருநீர் கூட பூச மாட்டார் மோடி. அப்ப முதல்ல அண்ணாமலை பள்ளி குழந்தைகளுக்கு சொல்வதை காட்டிலும் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் தனக்கும் மோடிக்கும் திருநீரை பூசிக்கிறணும் அப்படின்னு சொல்வதுதான் நான் வந்து முதல்ல என்னோட ஸ்டேட்மெண்டா வைக்கிறேன். அது போக இவர் என்ன சொல்றாருன்னா, மதம் மாறவே கூடாது, மதம் மாறியவர்கள் வந்துட்டு திரும்ப தாய் மதத்துக்கு திரும்பணும் அப்படின்ற வார்த்தைகள் எல்லாம் அவர் பயன்படுத்துறாரு. இவர் கூட்டிட்டு வந்தாரு ஒரு ஆந்திர கோமாளி ஒருத்தர், அவர் யாரு, பவன் கல்யாண். அவர் யாருங்க, அவருடைய மனைவி யாரு, அவருடைய பிள்ளைகள் எந்த மதத்தை சேர்ந்தவர்கள், அவரை கூட்டிட்டு வந்துட்டு நீங்க வந்துட்டு இவ்வளவு தூரத்துக்கு பேச வச்சுட்டு அந்த காணொலியை வெளியிடுறாங்க. அந்த காணொலியை பாத்தீங்க அப்படின்னா அதுல வந்துட்டு நாங்க தான் மத மாற்றத்தை தடுத்தவர்கள், நாத்திகம் ஒரு பக்கம் வந்து இந்துக்களை விமர்சிக்கும் போது நாங்கள் வந்துட்டு இந்துக்களுக்கு ஆதரவாக நின்றவர்கள்னாங்களே, நீங்க கூட்டிட்டு இருந்த சீஃப் கெஸ்டே வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்தவராச்சே, ரஷ்யாவை சேர்ந்த ஒரு பெண்மணியை வந்து திருமணம் பண்ணவர் தானே வந்து பவன் கல்யாண். அவரே வந்துட்டு முதல்ல இந்துவா அப்படின்றது கேள்வியா இருக்கு, அவருடைய பிள்ளைகள் இந்துவா அப்படின்ற கேள்வியா இருக்கும்போது அவர் என்ன பேசுறாரு வந்து பாத்தீங்க அப்படின்னா, முருகன் வந்துட்டு எல்லாருக்குமான கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு முத்துராமலிங்க தேவர் எழுதுகிறார். அதாவது முருகனுடைய அவதாரமாக முத்துராமலிங்க தேவர் வந்து இருக்கிறார் அப்படின்றாரு. யாருங்க முருக பக்தர்? முத்துராமலிங்க தேவர் முருக பக்தரா, இல்ல இந்த பவன் கல்யாண், அண்ணாமலை, நயினார், தமிழிசை போன்றவர்கள் எல்லாம் முருக பக்தரா? முருக பக்தி இருப்பதனாலதான் அங்க முத்துராமலிங்க தேவரை பொறுத்த வரைக்கும் திருப்பரங்குன்றம் முருகனை வணங்க வேண்டும் என்பதற்காகவே அருகில் இருக்கக்கூடிய திருநகர்ல வந்து வீடு எடுத்து தங்கினார் அவரு. அவர் இருக்கும் வரைக்கும் பாத்தீங்கன்னா சிக்கந்தர் தர்கா அங்கதானே இருந்துச்சு. அவர் இருக்கிற வரைக்கும் சிக்கந்தர் தர்கால ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்திருக்குமா? அவர் இருக்கிற வரைக்கும் அங்க ஆடு கோழி பலியிடக்கூடாது என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தினாரா? அவர் இருக்கிற வரைக்கும் கார்த்திகை தீபத்தை சிக்கந்தர் தர்கா பக்கத்துலதான் நான் ஏத்துவேன், கீழே எல்லாம் ஏத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறத பாத்திருக்கீங்களா? அப்போ முருக பக்தர் என்பவர் அதை வந்துட்டு உண்மையான முருக பக்தருக்கும் இவங்க போலி முருக பக்தருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசமே இதுதான். அப்படிப்பட்ட முத்துராமலிங்க தேவரை வந்துட்டு இவங்க கையில் எடுப்பதே அவர் பேரை வந்து பயன்படுத்துவது மிக கொச்சையானது. ஏன்னா இந்த பவன் கல்யாண் பேசும்போதே அரேபிய மதம் அப்படின்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறாரு. இஸ்லாமியர்களை வந்து அவர்களுக்கு எதிராக பேசியவர்களை கண்டிச்சவர் தான் முத்துராமலிங்க தேவர். அப்படிப்பட்ட ஒரு நபரை வந்துட்டு மத நல்லிணக்கத்தோடு வாழ்ந்த, மதத்திற்கு அப்பாற்பட்டவராக வாழ்ந்த ஒரு தலைவரை இந்த மதவாத கும்பல் கையில் எடுத்து பேசுவதே மிக மிக தவறானது, கொச்சையானது. ஒவ்வொரு தேவர் அமைப்புகளுமே இது முதல்ல கண்டிக்கணும். எங்களுடைய தலைவர் பெயரை உச்சரிச்சுட்டு இஸ்லாமியர்களே பிற மதத்தினரை கொச்சைப்படுத்தக்கூடிய வேலையை நீங்க செய்யக்கூடாதுன்னு சொல்லணும். ஏன்னா இந்த பவன் கல்யாண் இவர் வந்து ஆந்திராவுடைய துணை முதலமைச்சர்.
ஆனா இவர் பேசக்கூடிய பேச்சு அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. என்னவாக இவர் பேசுறாரு? 3 விதமாக இவருடைய பேச்சுகளை நான் பாக்குறேன். ஒண்ணு, அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக பேசுறாரு. இன்னொன்னு மதவாதம், இன்னொன்னு வன்முறையை தூண்டக்கூடியது, இன்னொன்னு கொலை மிரட்டல். 4 வகையான ஒரு விஷயம். அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக இவர் என்ன பேசுறாரு அப்படின்னா, செக்குலரிசம் அப்படின்ற வார்த்தையும் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுக்கும் எதிராக இவர் பேசுறாரு. செக்குலரிசம் அப்படின்றதுக்கு என்ன மீனிங் அரசியலமைப்பு சட்டத்துல கொடுத்திருக்கிறாங்க என்பதை வாசிச்சு எக்ஸப்ட் ஹிந்துஸ் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு. அரசியலமைப்பு சட்டத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை அரசியலமைப்பு சட்டம் சமீபத்துல உச்சநீதிமன்றத்துல செக்குலரிசம்ன்ற வார்த்தையை நீக்க வேண்டும் என்ற கேஸ் போட்ட போது கூட அதை நீக்க முடியாது அப்படின்னு சொல்லி கோர்ட் உத்தரவிட்டாங்க. அப்படிப்பட்ட கோர்ட்டே அனுமதிக்காத ஒரு விஷயத்தை இவர் மாடிஃபை பண்ணி அதை விமர்சனம் பண்றாரு. அதே போல ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அதை தான் பயன்படுத்திட்டு தான் அந்த நாத்திகர்கள் இந்து மதத்தை பிளவுபடுத்துறாங்க, இந்து மதத்தை கொச்சைப்படுத்துறாங்க, முருகனை கேள்வி கேட்கிறாங்கன்ற. முருகனை யாருங்க கேள்வி கேட்டா? முருகனை கொச்சைப்படுத்துவது, கேவலப்படுத்துவது எல்லாமே இந்த பிஜேபி RSS கும்பல் தான். நான் என்ன கேட்கிறேன், நீங்க தேர்தலுக்கு முன்னாடி மட்டும் எப்படி திடீர் குபீர் முருக பக்தர்களா மாறுறீங்க? 2021 தேர்தலுக்கு முன்னாடி இதே போலதான் எல்முருகன் வேலி யாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அதே போல 2026 தேர்தலுக்கு முன்னாடி முருக பக்தர்கள் மாநாடு நடத்துறீங்க. 2021 இருந்து 2025 வரைக்கும் ஏன் ஒரு முருக பக்தர்கள் மாநாடு கூட நடத்தல? ஏன் முருகனை பத்தி நீங்க பேசவே இல்லை? முருகனை வேல் பண்றேன் அப்படின்ற பெயர்ல PVC பைப்பை வச்சு அசிங்கப்படுத்துற கும்பல் தான் நீங்க. நீங்க எல்லாம் முருகனை கையில் எடுக்கவே கூடாது. ராமரை கையில் எடுத்த, விநாயகரை கையில் எடுத்த கும்பல் இப்ப முருகனை கையில் எடுப்பதற்கு மெயினான காரணம் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தேவர் சமூக ஓட்டை கையில் எடுக்கணும் அப்படின்றக்காண்டிதான். அவங்கள மதவாத கும்பலாக மாற்றணும் அப்படின்றதுதான். ஏன்னா அதனாலதான் இந்த பவன் கல்யாண் பாத்தீங்கன்னா முத்துராமலிங்க தேவர் பெயரை அதனாலதான் பயன்படுத்துறாரு. அப்ப இது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக ஒரு விஷயத்தை பேசுறாரு. 2வது விஷயம் வன்முறை பேச்சு, ஹேட் ஸ்பீச். என்னன்னா அரேபியாவிலிருந்து வரும் மதத்தை பற்றி இப்படி பேச முடியுமா அப்படின்றதே இன்னொரு மதத்தை தூண்டிவிடக்கூடிய, இன்னொரு மதத்திற்கு எதிரான ஒரு பேச்சு தான். டைரக்டர் அமீர் எப்படி கருத்து சொல்லலாம் முருகபக்தர் மாநாடு பத்தி அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் பிஜேபி காரங்க பெருசா பேசுனாங்களே. நீங்க எதுக்குங்க அரேபிய மதம் பத்தி பேசுறீங்க? நீங்க எதுக்கு சிக்கந்தர் தர்கா பத்தி பேசுறீங்க? நீங்க எதுக்கு சிக்கந்தர் மலைன்னு சொல்லி பேசுறீங்க? அவங்களோட மதத்தை பத்தி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கு? எப்படி இஸ்லாம் என்பது ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் பீப்புள் ஃபாலோ பண்றாங்களோ, எப்படி இந்து மதத்தை ஒரு சர்டன் பீப்புள் ஃபாலோ பண்றாங்களோ, கிறிஸ்தவர்களை எப்படி இருக்காங்களோ, அதே போலதான் நாத்திகர்களும் அவங்களும் ஒரு சமூகம் தான். கடவுள் இல்லை என்பவர்களும் ஒரு சமூகம் தான். ஆனா அவங்களுக்கு எதிராக இவர் எப்படி பேசுறாரு? நாம அமைதியாக இருப்பதனாலதான் இப்படி துணிச்சலாக பேசுறாங்க. முருக பக்தர்கள் அனைவரும் ஒரு பார்வை பார்த்தாலே போதும், நாத்திக கூட்டம் காணாமல் போயிடும் அப்படின்றாரு. அப்ப இது குறிப்பா நாத்திகர்கள் மேல வைக்கிற விமர்சனம் என்ன அப்படின்னா, அவர்கள் ஒண்ணு எதிர்க்கணும்னா எல்லா மதத்தையும் எதிர்க்கணும், ஆனா இந்து மதத்தை மட்டும் நீங்க எதிர்க்கிறீங்க அப்படின்றதுதான் அவர் சொல்லக்கூடிய ஒரு பாயிண்டா இருக்கு. நாத்திகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க எந்த மதத்தையுமே ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தான். ஆனா அவங்க ஏன் இந்து மதத்தை அதிகமாக விமர்சனம் பண்றாங்கன்னா, அவங்க இந்து மதத்தை சேர்ந்தவர்களாக இருப்பதனாலதான் அவங்க அந்த விமர்சனங்களை வைக்கிறாங்க. நான் எப்படி பாதிக்கப்படுறேன் அப்படின்றதுலதான் ஒரு மனிதனுடைய பார்வை வரும். இப்ப டைரக்டர் அமீர் எதற்கு இந்த மாநாடுக்கு எதிராக பேசுறாருன்னா, மதுரைக்காரர் என்ற உணர்வோடு தான் பேசுறாரு அவரு. மதுரையில இங்க அண்ணன் தம்பிகளாக மாமன் மச்சங்களா வாழக்கூடிய மக்களுக்கு பிளவு வந்துடக்கூடாது, நாளைக்கு ஒற்றுமை குலைந்து விடக்கூடாது என்ற ஒரு அடிப்படையில் தான் அவர் இந்த ஸ்டேட்மெண்ட்டை இப்படி இவங்க அரசியலுக்காக கையில் எடுக்கிறாங்கன்றத கொடுக்குறாரு. அப்ப மதுரைக்காரன் என்ற உணர்வோடு வர்றது மாதிரிதான் நான் இந்து மதத்தால பாதிக்கப்படுறேன் அப்படின்ற அடிப்படையில் தான் அவங்க விமர்சனத்தை வைக்கிறாங்க. ஒரு முஸ்லீமா இருந்துகிட்டு முஸ்லீம்ல நாத்திகர் பல பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு நீங்க சமூக வலைதளம் போனீங்க அப்படின்னா முஸ்லிம்கள் பின்பற்றக்கூடிய பல்வேறு விஷயங்களை எதிர்த்து கேள்விக்கக்கூடிய நாத்திகர்கள் முஸ்லிம்களே இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்களே இருக்கிறாங்க. அப்ப அந்தந்த மதத்தை சேர்ந்தவர்கள் அந்தந்த மதத்தை தான் கேள்வி கேட்பாங்க. பொதுவாக நாத்திகர்கள் எடுத்துட்டோம்னா எல்லா மதத்தையும் மேலோட்டமா விமர்சனம் பண்ணிட்டு, ஏன் இவங்க இந்த மதத்தை மட்டும் குறிவிக்கிறாங்கன்னா அவங்க அந்த மதத்தை சேர்ந்தவர்கள், அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. அந்த பதில சொல்லாம எதற்காக அரேபிய மதம் எடுக்கிறீங்க, எதற்காக பிரிட்டிஷ் மதம் எடுக்கிறீங்க, அதுதான் நம்மளுடைய கேள்வியா இருக்கு. அப்ப நேரடியாக நாத்திகர் இவங்களை குறிப்பிடுவதன் காரணமே திமுகவை தான். திமுகவை இவங்க நாத்திக கட்சியாக ப்ரமோட் பண்றாங்க. அவங்க பண்ண வீடியோக்கள்ல கூட அப்படிதான் இருந்துச்சு. அங்க கலைஞர் இருக்கிறாரு, அண்ணா இருக்கிறாரு, பெரியார் இருக்கிறாரு. வெறுமன பெரியாரை மட்டும் அவங்க காட்டல, அண்ணா கலைஞர்ல இருந்து எல்லாத்தையும் காட்டுவதன் மூலமாகவே திமுகவை இவங்க குறிவைக்கிறாங்கன்னா, அமித்ஷா பேசும்போது அதான சொன்னாரு. அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் இங்க திமுக சிக்கந்தர் மலை என்று சொல்கிறதுன்னு அபாண்டமான பொய்யை சொல்றாரு. அவ திமுகவை குறிவைத்து நடத்த மாநாடுதான் இது. திமுக சிறுபான்மையினருக்கு ஆதரவா இருக்கு, முருகன் மலையை சிக்கந்தர் மலையா மாத்த போறாங்கன்ற ஒரே ஒற்றை நோக்கத்தோடு நடத்தப்பட்ட மாநாடுதான் இது. அப்ப அந்த நாத்திகர்களுக்கு எதிராக கொலை மிரட்டலை இவர் விட்டாரா இல்லையா?
இதற்காகவே இவர் மீது எஃப்ஐஆர் பதிவு பண்ணணும், அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக எஃப்ஐஆர் பதிவு பண்ணணும். அது போக இவர் எந்த அளவுக்கு வன்முறையை தூண்டி விடுறாரு, சாமானிய மக்களிடம் எப்படி வன்முறையை தூண்டுறாருன்னா, அதாவது எத்தனை நாள் தான் பொறுத்து போவது, முருகனை பற்றி இழிவாக சொன்னா உங்களுடைய மனசு நொறுங்க வேணாமா, இந்த உங்களுடைய துடிக்க வேணாமா, உங்களுக்கு வந்துட்டு பதற வேணாமா, முருகனை நம்மளை காப்பாத்துறாரு, அவருக்கு நீங்க கைமாறு பண்ண வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாநாட்டுல இப்பவே ஒரு முடிவுக்கு வருவோம், பொங்கி எழுவோம், இது நான் உங்களுக்கு விடக்கூடிய அறைக்கூவல் அப்படின்றாரு. அதே மாதிரி அண்ணாமலை சொல்லியிருக்காரு, ஒருவேளை திருப்பரங்குன்றம் மலைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா ஒவ்வொரு வீடாக சென்று சூரசம்ஹாரம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்ணாமலை. அதான் என்னங்க பிரச்சனை வந்துச்சு, நான் என்ன கேட்கிறேன், திருப்பரங்குன்றத்தில் இது என்ன நேற்று வந்த மலையா? சிக்கந்தர் தர்கா என்பது நேற்று உருவாக்கப்பட்ட தர்காவா? இந்த பிரச்சனை எப்ப அவங்க ஆரம்பிச்சாங்க? 2024 பிப்ரவரி மாசத்துல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. அப்போ 2024 பிப்ரவரி மாசத்துக்கு முன்னாடி அங்க சிக்கந்தர் தர்காவே இல்லையா? ஏன் அப்போலாம் இவங்களுக்கு அந்த பேச்சு வரவே இல்லை? அப்ப இவங்களுடைய நோக்கம் அந்த ஒற்றுமை இருக்கு தெரியுமா? அந்த மலைக்கு நீங்க போனீங்க அப்படின்னா அது ஒரு அருமையான ஒரு மலை. நீங்க திருப்பரங்குன்றத்துல சிக்கந்தர் மலை மேல இருக்கு, கீழே காசி விஸ்வநாதர் கோயில், அது கீழே முருகன் மலை, சமணர் படுகையிலிருந்து பல்வேறு விஷயங்கள் இருக்கு. எல்லாருமே ஒற்றுமையாக வாழ்றாங்க. நீங்க காசி விஸ்வநாதர் கோயில்ல இருந்துதான் அங்க தண்ணி போகும் தர்காவுக்கு. தர்கால இருந்து பொரிய வாங்கிக்கிட்டு காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த மீன் குளத்துல பொரிய போட்டு மீன்களுக்கு போடுவாங்க. இதெல்லாம் வழக்கமாக நடைமுறைக்கூடிய ஒரு ஒரு வே ஆஃப் இதாவே நடக்கும். கோயிலுக்கு போயிட்டு அதன் பின்பு தர்காவுக்கு போயிட்டு அங்க ஆடு கோழி பழகிட்டாங்கன்னா அங்க அமர்ந்து சாப்பிட்டு விட்டு அதன் பின்பு இறங்கக்கூடிய இதெல்லாம் எல்லாருமே செஞ்சாங்க. இந்துக்கள் முஸ்லிம்கள்ன்றதுல பிரிச்சு பார்ப்பதற்கு வேலையே இல்லை. நீங்க ஏன் இந்த பிஜேபி இந்த விஷயத்தை கையில் எடுப்பதை மதுரை மக்கள் புறக்கணிக்கிறாங்க? ஏன் இந்த மாநாடு உங்களுக்கு ஒரு பிளாப் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, இதுல இவங்க இவ்வளவு பேரை கூட்டணும், 6 லட்சம் பேர் 5 லட்சம் பேருன்னு சொல்றாங்கல்ல, இவங்க இந்து முன்னணி மாநாடு வாருங்கள் அப்படின்னு சொல்லி அழைச்சாங்களா? கிடையாது. இவங்க எப்படி மக்களை ஏமாத்திருக்காங்க அப்படின்னா, 6 வீடுகளுக்கு நீங்க ஒவ்வொரு இடத்துக்கு போகணும், அங்க ஒரே இடத்துல வச்சிருக்கோம் 6 வீடை. நீங்க வணங்குனீங்கன்னா இது ஒரு அத்தி வரதற்கு எப்படி ஒரு இதை கிரியேட் பண்ணாங்க, இது பல வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால அவ்வளவு கூட்டங்கள் திரண்டுச்சு தெரியுமா? அதே போலதான் பாத்தீங்கன்னா 6 வீடுன்றது ஒரே இடத்துல இருப்பது ஒரு அரிதான ஒரு விஷயம். நீங்க வணங்குனீங்கன்னா அங்க நீங்க அந்த பூஜை பண்ணிட்டு நீங்க அந்த பொருளை வாங்கிட்டு பிரசாதத்தை வாங்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கைகூடி வரும் அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை பண்ணிதான் மக்களை கூப்பிட்டாங்க. நீங்க மதுரை மக்கள் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறாங்க அப்படின்னா மாநாட்டுக்கு வரல, அங்க இருக்கக்கூடிய அந்த தெய்வங்களை வணங்குவதற்கு வர்றாங்க. தெய்வத்தை வணங்கி விட்டு போயிடுவாங்க, ஆனா ஓட்டு போட மாட்டாங்க. இதுதான் தமிழ்நாடு. இதை பிஜேபியால புரிஞ்சுக்கவே முடியல. கூட்டம் இவ்வளவு வந்துருச்சு, இவ்வளவு பேர் வணங்கி இருக்காங்க அப்படின்னா உடனே நமக்கு மிகப்பெரியவளுக்கு ஆதரவு வந்துருச்சு, எங்களுக்கு தெம்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பிஜேபி நினைச்சாங்க அப்படின்னா அதை விட ஒரு அறியாமை, அதை விட ஒரு முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. அத்திவரதரை பார்ப்பதற்கு அவ்வளவு கூட்டம் போனாலும் அங்கே பிஜேபி ஓட்டு போட மாட்டான். எத்தனை பேர் ஓட்டு போட, எத்தனை பெர்சன்டேஜ் பிஜேபி ஓட்டு வாங்கினீங்க? சட்டமன்ற தேர்தலில் 2.5% தான் உங்களுடைய வாக்கு சதவீதம். அவ்வளவுதான் உங்களுடைய பலமே. அதுவும் அதிமுக கூட இருந்து அந்த பலத்தை நீங்க வாங்கினீங்க. தனியா நின்றீங்கன்னா உங்களுக்கு 2% ஓட்டு கூட கிடைக்காது. அப்போ இங்க திருப்பரங்குன்றத்துல போய் சூராம்சம் பண்ண போறேன்னா அண்ணாமலையை ஓட விரட்டுவாங்க மக்கள். நீங்க எவ்வளவு தூரத்திற்கு அங்க வெறுப்பு பிரச்சாரம் பண்ணி கூட ஒரு சின்ன கலவரமாக நடந்துச்சா? பிப்ரவரி மாசம் அவ்வளவு தூரத்திற்கு காவல்துறையை போட்டு கெடுபடி பண்ணி 144 எல்லாம் போட்டாங்களே, ஒரு சின்ன கலவரம், அந்த தெருவில் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லிம் கடையை போய் அடிச்சாங்க, அந்த தெருவில் இருக்கக்கூடிய சர்ச் இருக்கு, அந்த சர்ச்சில் போய் பிரச்சனை பண்ணாங்க, இல்ல சிக்கந்தர் தர்காவில போயிட்டு ஒரு பிரச்சனை பண்ணாங்க, ஏதாவது ஒன்ன காட்ட முடியுமா? பக்தர்கள் யாருமே இவங்களுக்கு ஆதரவு கொடுக்கல. ஏன்னா சிக்கந்தரை அவங்க கடவுளாக நினைக்கிறாங்க. முருகனை எப்படி கடவுளாக நினைக்கிறாங்களோ அதே போல சிக்கந்தரை கடவுளாக நினைக்கிறாங்க. சிக்கந்தருக்கு இவங்க அங்க போய் வணங்குறாங்க. வணங்கக்கூடிய ஒரு தெய்வத்தை அவங்க காலங்காலமா இருக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை நான் போய் மாத்தினேன் அப்படின்னு சொல்லி மாத்தினா அதெல்லாம் மாறாது. உங்களுக்கு எதிராக தான் அது மாறும். இப்படி ஒரு கூட்டத்தை கூட்டி தமிழ்நாடு முழுவதும் ஆளை இறக்கி, வெளிமாநிலத்துல இருந்தெல்லாம் ஆளை இறக்கி பஸ்ஸை விட்டு இவ்வளவு கூட்டத்தை திரட்டிட்டோம் அப்படின்னு சொல்லி இருமாப்போடு நீங்கள் இருந்தாலும் உங்களுடைய கனவு என்பது ஒருபோதும் தமிழ்நாட்டுல நிறைவேறாது அப்படின்றதான் இந்த மாநாடு சொல்லக்கூடிய செய்தி. ஓகே, இறுதியா நம்ம பார்க்கும் பொழுது இந்த மாநாட்டுல அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் கலந்திருக்காங்க. அதுல இந்து முன்னணி வெளியிட்ட அந்த டாக்குமெண்ட்ரியில பெரியார், அண்ணா இவங்க 2 பேரையுமே விமர்சிச்சு அந்த ஒரு காணொலி வந்தது. ஆனா அவங்க சைட்ல இருந்து எந்த விதமான ஒரு ரியாக்ஷனுமே அந்த இடத்துலயே நம்மளால பார்க்க முடியல. இப்ப அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த நிலைப்பாடானது அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பின்னடைவா ஏற்படும்?
அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு தெரிந்தோ தெரியாமலோ திராவிட கட்சி தான் அது. அது வந்துட்டு திராவிட கொள்கைகளை பின்பற்றாங்களோ இல்லையோ, ஆனா அது திராவிட இயக்கத்திலிருந்து உருவான ஒரு கட்சி அப்படின்றதுதான் வரலாறு. அந்த கட்சியுடைய தலைவராக இருந்த எம்ஜிஆரோ சரி, அதற்கு பின்பு வந்த ஜெயலலிதா அவர்களோ சரி, திராவிட கொள்கையை ஒருபோதும் விட்டு கொடுத்ததே கிடையாது. திராவிடத்தை அழிப்போம் அப்படின்னு சொன்ன அந்த மாநாட்டிலேயோ அல்லது திராவிடத்தை அழிப்போம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சியிலோ போய் கலந்து கொண்டதே இல்லை. ஆனா இவங்க போய் கலந்து கொண்டாங்க. வெறுமன முருக பக்தர்கள் மாநாட்டுல போய் கலந்துகிட்டாங்க, ஆன்மீகம் பேச மாட்டாங்கன்னு நினைச்சு நாங்க போய் உட்கார்ந்து ஏமாந்துட்டோம் அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்ல. ஆனா இன்னைக்கு வந்துட்டு கோயம்புத்தூர்ல RSS உடைய 100ஆண்டு விழா நடக்குது. அதுல போயிட்டு மோகன் பகவத்தோட போய் சேர்ந்து நிக்கிறாரு வேலுமணி. அப்போ முழுக்க முழுக்க RSS உடைய அடிமைகளாக இவங்க மாறிட்டாங்க. பிஜேபி எதை சொன்னாலும் செய்யக்கூடிய ஒரு அடிமைகளாக இந்த அதிமுகவினர் மாறிட்டாங்க அப்படின்றதா பார்க்க முடியுது. உங்களுடைய கட்சி தலைவராக இன்னமும் நீங்க போஸ்டர்ல பெரியார போடுறீங்க, அண்ணாவை போடுறீங்க, எம்ஜிஆரை போடுறீங்க, ஜெயலலிதா போடுறீங்க அப்படின்னா இந்த எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ யாராவது பெரியாரை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அண்ணாவை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொன்னதை நீங்க பாத்துருக்கீங்களா? அண்ணா நாமும் வாழ்க அப்படின்றதான வந்துட்டு ஜெயலலிதா அவர்களுடைய பேச்சுடைய துவக்கமாகவே இருக்கும். அப்படிப்பட்ட அதிமுக பெரியார் அண்ணாவை விமர்சனம் பண்ணி, அது மிக மோசமாக விமர்சனம் பண்ணிட்டு அவ்வளவு ஒரு காணொலியை போடுறாங்க. சரி, நாங்க அந்த இடத்துல இருந்தோம், எங்களால வெளியேற முடியாது, மேடை நாகரிகம் அப்படின்னு வச்சுக்கிடுவோமே. ராஜேந்திர பாலாஜி என்னங்க பேட்டி கொடுக்குறாரு? இது ஆன்மீக மாநாடுன்னா அரசியலும் கலந்துதான் இருக்கும், இது மிகப்பெரிய வெற்றி மாநாடு, இந்துக்களுடைய எழுச்சி இது அப்படின்னு சொல்லி பேசுறாரா இல்லையா? திமுக பயந்துருச்சு அப்படின்னு சொன்னாரா இல்லையா? அப்போ ஒரு ஒரு அவங்களுக்கு ஒரு மன சங்கடமோ அந்த இடத்துல நான் இருந்துட்டோம், தெரியாம இருந்துட்டோம், எங்களுக்கு ஒரு தர்ம சங்கடம் அப்படின்ற நிலை கூட அவங்கள்ட்ட இல்ல. பெரியார் அண்ணாவை நீ என்ன வேணாலும் சொல்லிக்க, நான் வந்துட்டு சிரிச்சுக்கிட்டு அங்க இருப்பேன் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் இருந்திருக்கிறாங்க அப்படின்றதுக்கு ராஜேந்திர பாலாஜி ஒரு ஸ்டேட்மெண்டா இருக்கிறார். அப்போ இது நான் என்ன சொல்றேன்னா, நீங்க பெரியார் அண்ணாவை பற்றி வீடியோ போடுவதற்கு முன்னாடியே திராவிடத்தை நாங்க அழிக்க போறோம் அப்படின்னு சொல்லிதான் போஸ்டர் ஒட்டினாங்க. மதுரை பூரா நீங்க பாத்தீங்கன்னா திராவிடத்தை அழிக்க போறோம் தான் போஸ்டர். உங்களை யாராவது அவங்க இன்வைட் பண்ணாங்களா? எடப்பாடி பழனிசாமி வந்தாரா? வரவே இல்லை. நீங்களும் வரணும் அப்படின்ற எந்த கட்டாயமே இல்லை. ரஜினிகாந்த் வந்தாரா? ரஜினிகாந்த் இத்தனைக்கும் மலைமலையா கோயிலுக்கு போகக்கூடியவர், அவர் வரல. அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்துடைய யோகி ஆதித்யநாத்தே வரல. அப்ப இவர்கள்லாம் புறக்கணிக்கும் போது நீங்க வரல அப்படின்னா அவங்களை யார கேட்க போறாங்க? எடப்பாடி பழனிசாமி வரலன்றக்கா பிரச்சனை பண்ணாங்களா? இல்ல. அப்ப எதற்காக அந்த மாநாட்டுக்கு நீங்க போறீங்க? மாநாட்டிற்கு நீங்க போயாக வேண்டும் என்று உங்களுக்கு நிர்பந்தமும் கட்டாயம் படுத்துறது யாரு? பிஜேபி ஒரு மாநாட்டு நடத்துது, பிஜேபி ஒரு மீட்டிங் நடக்குது அப்படின்னா நீங்க அங்க போய் கலந்துக்கிறலாம். கூட்டணி இந்து முன்னணி உங்க கூட்டணியா? இந்து முன்னணி நாங்க அரசியலே கிடையாது, நாங்க ஆன்மீக அமைப்புன்னு சொல்றாங்க அப்படின்னா எதற்காக அந்த அமைப்பு நடத்தக்கூடிய அந்த நிகழ்ச்சியை இப்பொழுது வரையா? இந்து முன்னணியுடைய பிரச்சனை என்ன? அவங்க வன்முறையை நிகழ்த்தக்கூடிய, கலவரத்தை நிகழ்த்தக்கூடிய பின்னணி கொண்ட ஒரு அமைப்பா இருக்காங்க. நான் சிம்பிளா ஒரு கேள்வி கேட்கிறேன். அதிமுகவினரை பார்த்து, எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த திருப்பரங்குன்ற பிரச்சனை எப்போ வந்துச்சு? இந்த வருஷத்துடைய ஆரம்ப கட்டத்துல வந்துச்சு. அப்போ இந்த பிஜேபி RSS கும்பலை உள்ளே விடக்கூடாது என்பதற்காக அங்க இருக்கக்கூடிய அந்த திருப்பரங்குன்ற பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் ஒரு பீஸ் கமிட்டியை போடுறாங்க. ஒரு பீஸ் கமிட்டியை போட்டு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறாங்க. அதுல அதிமுகவும் வர்றாங்க. அதிமுகவை சேர்ந்த முக்கியமான நிர்வாகி அந்த கூட்டத்துல எங்களுடைய இந்த திருப்பரங்குன்ற மலையில வெளியூர்காரர்களான பிஜேபி காரர்கள் பிரச்சனை பண்ணுவதை அனுமதிக்க முடியாது. இந்த மலையில் நாங்க ஒற்றுமையாக தர்காவும் சரி, கோயிலும் சரி, நிர்வாக ரீதியாகவும் சரி, வழிபாடு ரீதியாகவும் சரி ஒற்றுமையாக தான் இருக்கிறோம். இவர்களை தலையிடுவதை அனுமதிக்க முடியாது, இது வன்மையாக கண்டிக்கிறோம், இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மாவட்ட கலெக்டருக்கு ஒரு மனுவை அனுப்புறாங்க. அந்த மனுவுல அதிமுகவை சேர்ந்தவர் கையெழுத்து போட்டிருக்கிறார். இப்போ திருப்பரங்குன்றம் விஷயத்துல இவங்க தீர்மானம் போட்டிருக்கிறாங்களா? அதிமுகவினர் போய் கலந்துகிட்டாங்க அமைச்சர்கள் எல்லாம். கார்த்திகை தீபம் என்பது கோயிலுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துலதான் இதுவரைக்கும் தீபம் என்பது ஏற்றப்பட்டு வருகிறது. இப்ப சிக்கந்தர் தர்கா பக்கத்துலதான் நாங்க ஏத்துவோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை அதிமுக ஏற்றுக்கொள்கிறதா? அதே போல மொத்த மலையுமே குமரனுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது பிரச்சனையை கிளப்புறாங்க. இதை அதிமுக ஏற்றுக்கொள்கிறதா? அதே போல பாத்தீங்கன்னா இந்து சமய அறநிலையத்துறை இதை வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை போட்டிருக்கிறாங்க. இதை அதிமுக ஏற்றுக்கொள்கிறதா? தேர்தல்ல இந்துக்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து ஓட்டு போடணும் அப்படின்றாங்க. இதை அதிமுக ஏற்றுக்கொள்கிறதா? நயினார் நாகேந்திரன் 3வது மொழியாக ஒரு மொழியை படிங்க, தெலுங்க படிங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேசுறாரு. மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக பேசுறார். இருமொழி கொள்கையை பின்பற்றக்கூடிய நாங்கள் இருமொழி கொள்கையில் தான் இருப்போம் என்று சொன்ன அதிமுக இப்போதும் அந்த நிலைப்பாடை எடுக்குமா? அப்போ முழுக்க முழுக்க இதுல அதிமுக நிலைப்பாடை
திருப்பரங்குன்றத்துல அனைத்து கட்சி கூட்டத்துல கலந்து கொண்டு கையெழுத்து போட்ட அந்த அதிமுக நிர்வாகியுடைய அந்த நிலைப்பாட்டை எடுத்துக்கொள்வதா, அல்லது இந்த மாநாடு ஒரு வன்முறை மாநாடாக, வன்முறை பேசக்கூடிய ஒரு மாநாடாக நடக்கும் என்று தெரிந்து கொண்டு கலந்து கொண்ட ராஜேந்திர பாலாஜி, ஆர்பி உதயகுமார், அதே போல வந்துட்டு திருப்பரங்குன்றம் எம்எல்ஏ அவருடைய பேச்சுக்களை எல்லாம், அவர்களுடைய நிலைப்பாடுகளை எல்லாம் நம்ம எடுத்துக்கிறதா? அதிமுகவுடைய நிலைப்பாடு என்ன? கையெழுத்து போட்ட நிர்வாகியுடையதா, கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர்களுடையதா என்பதை எடப்பாடி பழனிசாமி தான் நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். அதிமுகவும் நாங்க பிஜேபியை போல ஒரு அமைப்பு தான் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிருங்க. நீங்க வந்துட்டு அண்ணாவோ பெரியார் பெயரோ பயன்படுத்தாதீங்க. தந்தை பெரியாரை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய 97% இந்துக்களுக்காக அவர் உழைத்தவர். அப்படிப்பட்ட இந்துக்களுக்காக உழைத்த ஒரு நபரை வெறும் நாத்திகம் அப்படின்ற ஒரே ஒரு ஒற்றை விஷயத்துக்காக அவர்களை அடக்க நினைக்கிறாங்க. கோயில் நுழைவு போராட்டம் வைக்கம்ல எதுக்குங்க நடந்துச்சு? ஆலய நுழைவு போராட்டம் நடக்கலையா? பெரியார் போலையா? இன்று வரைக்கும் கேரளாவுல கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்களே பெரியார. எத்தனையோ விஷயங்களுக்காக இந்துக்களுக்காக பேசி வைக்கிறாரு பெரியார். அதெல்லாம் வந்துட்டு இந்துக்களுக்காக ஆதரவாக பேசுறது இல்லையா? நான் என்ன கேட்கிறேன், இந்துக்களுக்காக பேசுறது நாங்க நாத்திகர்களுக்கு எதிரானவர்கள், நாத்திகத்தை இந்துக்கள் ஓடணும் அப்படின்றாங்களே. அனைத்து சாதியினரும் அச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கொள்கிறோன்ற ஒரு தீர்மானத்தை ஏன் போடல? எல்லா இந்துவும் சமம்ன்றீங்களே, எல்லா இந்துவும் சமம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, எல்லா சாதியும் சமம்னு சொல்லிட்டீங்கன்னா, எல்லா சாதியினரும் அனைத்து சாதியும் அச்சனாரும் தீர்மானம் போட்டிருக்கலாமே, ஏன் போடல? அதே போல சிதம்பரம் கோயில்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா, ஆறுமுகசாமி ஓதுவார் அவர் பாத்தீங்கன்னா தேவாரத்தை பாடுறாரு. அவர் அப்படி தேவாரத்தை பாடினார் என்பதற்காகவே அடிச்சு விரட்டினாங்க, காயப்படுத்தி விரட்டினாங்க தீட்சிதர்கள். ஒரு இந்து மேல எப்படி நீ கை வைக்கலாம், தேவாரத்தை பாடின எப்படி அவர் மீது நீ கை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீட்சிதர்களுக்கு எதிராக பிஜேபி குரல் கொடுத்துச்சா? குரல் கொடுக்கவே இல்லையே. கனக சபை மீது ஏறி வழிபடுவதற்கு எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்க, நான் ஏறணும் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி கேட்கும் போது தீட்சிதர்கள் அவங்க அடிச்சு விரட்டினாங்களே, வீடியோ காட்சி வெளியாச்சு. அப்போ இந்து பெண்மணி எப்படி நீங்க இப்படி டீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழிபடக்கூடிய உரிமையை அவர் கொடுங்க அப்படின்ற தீர்மானத்தை நீங்க போட்டிருக்கலாமே, அந்த தீட்சிதர்களுக்கு எதிராக பேசியிருக்கலாமே. லதா என்ற ஒரு பெண் சிதம்பரம் கோயில்ல ஒழுங்காக அர்ச்சனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சரியா அர்ச்சனை பண்ணாத சுட்டி காட்டியதற்கு அந்த பெண்ணை கன்னத்துல அரைஞ்சாரு ஒரு பூசாரி. அந்த தீட்சிதருக்கு எதிராக பிஜேபி குரல் கொடுத்துச்சா? இந்துக்களுக்காக நீங்க என்ன பண்ணீங்க? வழிபாட்டு விஷயத்துல கூட எல்லாம் பட்டியலிடுறது புறமே வழிபாடு விஷயம். நிறைய வழிபாடு விஷயத்துல நீங்க இப்ப கூட விழுப்புரத்துல ஒரு கோயிலை இழுத்து மூடுனாங்க. அந்த விஷயத்துல இந்துக்கள் அனைவரும் ஒற்றுமையா இருக்கணும், ஏன் சாதியா பிரிஞ்சுக்கிறீங்க? ஒடுக்கப்பட்ட மக்களை பட்டியல் சமூக மக்களை கோயிலுக்குள்ள விடுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஏன் பேசல? பிஜேபி ஏன் போராட்டம் பண்ணல? அப்ப இவர்களுடைய நோக்கம் என்ன தெரியுமா? இவங்களுடைய நோக்கம் என்பது தேர்தலுக்கு முன்னாடி மட்டும் இந்துக்கள், தேர்தலுக்கு முன்னாடி நீ எது நடந்தாலும் சரி, நான் சொன்னல 2021 இருந்து 2025 வரைக்கும் இவங்க முருகனை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல, இந்துக்களை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல. ஆனா தேர்தல் வந்துருச்சு, முருக பக்தர். இப்ப என்னன்னா இவர்களை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த மாநிலங்களில் எந்தெந்த கடவுள்கள் பிரபலமா இருக்கிறாங்களோ அதெல்லாம் கையில் எடுக்கிறது. உதாரணமா ஒடிசாக்கு போயிட்டீங்க அப்படின்னா பூரி ஜெகநாதர், அவர் தான் அங்க பிரபலமான கடவுள். அவரை கையில் எடுத்துட்டு அவர் என்ன பேசினாங்க? எல்லாரும் வணங்கணும்னு சொன்னாங்களா? வாங்க பூரி ஜெகநாதர் தான் நமக்கு எல்லாருக்கும் ஒரே கடவுள்னு சொன்னாரா? இல்ல. தமிழ்நாட்டுக்காரன் பூரி ஜெகநாதர் கோயிலுடைய சாவியை திருடிட்டு போயிட்டான், தமிழ்நாட்டுக்காரன் பூரி ஜெகநாதர் கோயிலுக்கு எதிரானவன், அவனை நம்ம ஆட்சிக்கு வர விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு இனத்தையே எதிரியா காட்டி அந்த சாமியை கையில் எடுத்தீங்க. பஜ்ரங் பலி அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகால கத்துக்கிட்டே நீங்க ஓட்ட உங்களுடைய பதிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மோடி சொல்றாரு. கேரளால ஐயப்பன் சாமியை உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக நின்று ஐயப்பன் சாமி பக்தர்களுக்கு தூண்டி விட்டு அந்த ஒரு பிரச்சாரத்தை கேரள அரசுக்கு எதிராக பண்ணாங்க. ஆந்திரால போயிங்க, ஜெகன்மோகன் ரெட்டி ஒரு கிறிஸ்தவர், அவருக்கு தேவஸ்தானத்தை ஒழிச்சு ஒண்ணுமில்லாமக்கிட்டாரு, மாட்டு கொழுப்ப கலந்திருக்கிறாரு, இவர் மிகப்பெரிய மோசடியில் ஈடுபட்டிருக்காரு, இந்துக்களை காயப்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லி எவ்வளவு தூரத்துக்கு பிரச்சாரம் பண்ணாங்க. அப்போ அதே போலதான் எப்படி வட இந்தியாவில ராமர் கையில் எடுத்து பிரச்சாரம் பண்ணாங்களோ, ஒவ்வொரு மாநிலத்திலேயுமே ஒவ்வொரு கடவுள்களை கையில் எடுக்கிறதை போல தமிழ்நாட்டுல முருகனை இவங்க கையில் எடுக்கிறாங்க. இவங்களுக்கு கிஞ்சித்தும் முருக பக்தி கிடையாது. ஒரு முருக பக்தர் எப்படி இருக்க வேண்டும்னா, அவர் திருப்பரங்குன்றம் மலையில் இருக்கக்கூடிய சிக்கந்தர் தர்காவை ஏற்றுக்கொள்வார், காசி விஸ்வநாதர் கோயிலையும் ஏற்றுக்கொள்வார், கீழே இருக்கக்கூடிய முருகன் கோயிலையும் ஏற்றுக்கொள்வார், சமணர் படுகைகளையும் சமணர் சிலைகளையும் ஏற்றுக்கொள்வார். அவர் தான் முருக பக்தர். எந்த ஒரு பிரச்சனைக்கும் போகாதவர் தான் முருக பக்தர். அடுத்த மதத்தை இழிவாக பேசாதவர் தான் முருக பக்தர். இவங்க முருக பக்தர் இல்ல, திடீர் குபீர் முருக பக்தர்கள் அப்படின்றதான் என்னுடைய பார்வை. நிச்சயமா மின்னம்பலம் நேர்களுக்காக மதுரையிலிருந்தே பல்வேறு விஷயங்களை மிக ஆழமாகவும் பொறுமையாகவும் பதில் தந்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி.
Powaco 5G. Best design. Best AI. Think Techno. Think Purvika. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.